அம்மனை பாருங்க, நீங்க சொல்ற எல்லா கோரிக்கையும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. உங்க கோரிக்கை எல்லாத்தையுமே நான் சீக்கிரமே நிறைவேற்றி தர்றேன்னு நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க கண்ணு. இந்த ஒரே வீடியோவில் சித்திரை மாதம் அமாவாசை கும்பப்படையல் அன்னைக்கு நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல என்னென்ன நடந்தது, யார் யார் சாட்சி சொன்னாங்க அப்படிங்கறத இந்த ஒரே வீடியோ மூலம் நாங்க காமிச்சிருக்கோம் பாருங்க கண்ணு. இந்த சித்திரை மாதம் வெயில் அதிகமா இருந்ததுனால கோயிலுக்கு வர்ற பக்தர்களை காலையில 11 மணியிலேருந்து 4 மணி வரைக்கும் நாங்க வர வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் கண்ணு. நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தீங்க. உங்க எல்லாருக்காகவும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் கண்ணு. கோவில் நிர்வாக சார்பாகவும் ஈரோடு எங்கிஸ் கிச்சன் சார்பாகவும் நாங்க எங்கள் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம வர்ற பக்தர்கள் வெப்பத்தின் காரணமாக கஷ்டப்படக்கூடாதுன்னு கோவில் நிர்வாகம் எவ்வளவு தூரம் அடான்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு அடான்ஸ் போட்டிருக்காங்க கண்ணு. அது மட்டும் இல்லாம தண்ணீர் பந்தல் அங்கங்க நிறைய இடத்துல வச்சிருந்தாங்க. அதே மாதிரி லைனும் இந்த வாட்டி சீக்கிரமா நகர்ந்து போச்சு கண்ணு. இவ்வளவு நேரம் நம்ம படைச்ச ஆகாரத்தை, உபப்படை பிரசாதத்தை மகாமாரி கிராம தேவதையாக இருந்து பச்சரிசி மாவினாலே நெய்விளக்கு ஜோதியின் ரூபமாக இவ்வளவு நேரம் இந்த ஆகாரத்தை அம்மா சாப்பிட்டாங்க. இந்த அம்மா சாப்பிட்ட அமிர்த படையில நாம் வாங்கி சாப்பிடும்போது நம்ம அங்கத்தில் கழுவினியாக இருக்கட்டும், முன்ஜென்ம சாபப்பணியாக இருக்கட்டும், நிறைய பேர் கையேந்தி நிற்கிறீங்க, அம்மாட்ட கையேந்தி நிற்கிறீங்க, மடியேந்தி நிற்கிறீங்க, கண்ணீர் சிந்தி நிற்கிறீங்க. அதே போல் அம்மா உங்களுக்காக வேண்டுவாங்க. தான் குழந்தைங்க கையேந்தி நிற்கிறாங்க, கண்ணீர் சிந்தி நிற்கிறாங்க, மடியேந்தி நிற்கிறாங்கன்னு முன்ஜென்ம சாபப்பிணியை வேறறுத்து, உங்கள் முன்னோர்கள் செய்த சாபப்பிணியை வேறறுத்து நித்தம் உங்களுக்காக அம்மா வாதாடுவாங்க. வாதாடி கூடிய விரும்பில் நடந்த ஒரு கருவாக தக்க வச்சு கரை சேர்த்துவாங்க. இந்த மகமாயி எல்லாரும் வழிபாடு செய்யும். ஜோதியா இருக்கிற அம்மா வழிபாடு செய்யும். ஆத்தாடை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாடே மாதுளம் பூத்தாடை புவியடங்க காத்தாடை அங்கையற்கையில் கரும்பு வெள்ளும் பாச அங்குசமும் சேர்த்தாடை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே தேவி சமயபுரமாரியை தொழுவார்க்கு வாழ்வில் ஒரு தீங்கும் இல்லையே. ரெண்டாவது யாரு? ரெண்டாவது யாரு? மாமா இது வாங்கிட்டு நீங்க வந்து நெருக்காதீங்க. வந்துடும் அச்சே பார்க்க அச்சே பார்க்க முன்னாடி அனுப்பிச்சு விட்டுருங்க. இடதுபுற வரிசையில மட்டும் கணவன் மனைவியிலிருந்து ஜோடியா நில்லுங்க. வலதுபுற வரிசையில குழந்தவர்களுக்காக கும்பப்பணிகளுக்காக யார் வந்தாலும் பிரசாதம் கிடையாது. நாங்கள் தெரியாமல் வந்துடும் சாமி, நாங்கள் இப்போ தான் புதுசாக வரோம் யாரும் சொல்லக்கூடாது. வலதுபுற வரிசை கோயிலுக்குள்ள நுழையும் போது பாருங்க, இது பொது தரிசனம். பொது தரிசனத்துக்குள்ள யார் வந்தாலும் கும்பப்படையில் கிடையாது. இடதுபுற வரிசையில் கால் கடக்க காத்திருக்காங்க, காலையிலேருந்து வந்து காத்திருக்காங்க. கடைசி தம்பதிகள் எங்கே இருக்காங்களோ, இப்போ வர பக்தர்கள் கடைசி தம்பதிகள் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு பின்னாடி போய் நில்லுங்க. தயவு செய்து யாரும் குறுக்கில் போத வேண்டாம். காலையிலேருந்து கால் கடக்க காத்திருக்காங்க, அமர்ந்திருக்காங்க. நேற்று இருந்தவங்களாம் நேரம் காத்திருக்காங்க. அதனால் அம்மனுக்கு பூஜை நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது. இப்போ கும்பப்படையில் பிரசாதம் விநியோகத்திற்கு ஆரம்பமாயிடுச்சு. தயவு செய்து அவங்க குலதெய்வத்தை மனசில் நினைச்சு நில்லுங்க. செலுத்து மகமாயி மனசார வேண்டி நில்லுங்க. எந்த கோரிக்கைக்காக வந்தீங்களோ அந்த கோரிக்கை மனசார நினைச்சு அம்மா இந்த நேரத்தில் மனம் குளிர்ந்து
உங்களுக்காக மனையிறங்கி வந்து மாவிளக்கின் ஜோதியாக நாம படைச்ச ஆகாரத்தை சாப்பிட்டு அவ சாப்பிட்டு அமிர்த படையில நாம சாப்பிட்டு முன்ஜென்ம சாபபிணி கர்மபலன் நம்ம முன்னோர்கள் செய்த சாபபிணி கர்மபலன் எவையாக இருந்தாலும் சரி நம்ம கும்பப்படையில வாங்கி சாப்பிடும் போது அங்கத்தில் இருக்கிற அத்தனை கடுமையும் அம்மா வேறெடுத்து எல்லா பிணிகளையும் தீர்த்து குழந்தை பேர் அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல அம்மனை மடி சுமர்ந்து ஆலயத்தை சுத்தி வந்து இறக்கும் பொழுது அம்மா என் முன்ஜென்ம சாப பிணியும் என் அங்கமட்ட பிணியும் எல்லா பிணிகளையும் நீ வாங்கிக்கோன்னு சொல்லி அம்மா மடி சுமங்க. உங்க மடியை விட்டு அம்மா இறங்கும் போது உங்க அங்கமட்ட பிணியா இருக்கட்டும், முன்னோர்கள் செய்த சாப பிணியா இருக்கட்டும், நீங்க செய்த பிறவி கடன் எதுவா இருந்தாலும் உங்க அங்கத்தை விட்டு இறங்கும் போது அத்தனை பிணிகளும் இறங்கிட்டு அவ இறங்கிடுவா. அதுக்கப்புறம் நீங்க கைப்பிடி சாதம் வாங்கி சாப்பிடும் போது நித்தம் அம்மா உங்களுக்காக வாதாடிட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி கால் கடக்க காத்திருந்து கண்ணீர் சிந்தி மடியேந்தி வெயிலையும் பொருட்படுத்தாம தொலைவையும் பொருட்படுத்தாம கால் கடக்க காத்திருந்து அவகிட்ட மடியேந்தி கேட்கிறீங்களோ அதே போல இந்த காலத்து பற்றியும் இந்த கிரகத்து பற்றியும் இந்த பிரபஞ்ச சக்தியிடத்திலையும் அம்மா உங்களுக்காக நித்தம் வாதாடுவாங்க. நித்தம் வாதாடி உடைய விரைவில் நிலையான கருவை தக்க வச்சு ஒருத்தர் 2 பேர் இல்ல 100 பேர் 200 பேர் இல்ல 1000 தம்பதிகளுக்கு 100 நாட்களுக்குள்ளதாக கருவை தக்க வச்சு இந்த சேலத்து மகமாயி கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக அதிசீத்த நிகழ்த்திட்டு இருக்காங்க. தயவு செய்து எந்த கோரிக்கைக்காக வந்தீங்களோ அதை மனசார வேண்டி நில்லுங்க. அதே போல தொட்டு யாராவது வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உள்ள தரிசனத்துக்காக நுழையும் போது கட்ட வேண்டாம். கோயிலை சுற்றி வரும்போது தொட்டில கட்டிடுங்க. ஆலயத்தை தொட்டிலாடுறது போல என் குடும்பத்தில் தொட்டிலாடுறது வேண்டி கட்டிடுங்க. அதே போல உங்களுக்கு எந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி மஞ்ச வஸ்திரத்துல 1 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு ஆலயத்துக்குள்ள நுழையும் போது அம்மா சூளத்துல கட்டி பிரார்த்தனை வச்சுக்கோங்க. எல்லா கோரிக்கையும் நித்தம் அம்மா காதில் ஒழிச்சுட்டு தான் இருக்கும். தயவு செய்து இப்ப வந்த பக்தர்கள் யாரும் வலதுபுற வரிசையில வர வேண்டாம். இடதுபுற வரிசையில கடைசி தம்பதிகளுக்கு பின்னாடி போய் நில்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. தம்பி நீங்கள் எந்த ஊர்ல இருந்து? சேலம் மாவட்டம் எடப்பாடி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 3 years ஆகும். என்ன வரத்துக்காக இப்போ வந்து குழந்தை வரதான் வந்து இப்போ எத்தனாவது தடவை வரீங்க? இப்போ 5 month 5 மந்த்தாக வந்து சொல்லியிருக்கீங்க. சரிங்கண்ணே, சாமியோட இதை பற்றி நீங்கள் குழந்தை கிடைக்கும் நாங்கள் நம்பிக்கையோட வந்துட்டுருக்கோம். ஓகே, சரி. நீங்கள் இந்த அம்மனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துகிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு மாதமும் வந்துகிட்டு இருக்கீங்க. அம்மனோட சக்தியை பற்றி வந்துட்டாவே எங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஓகே, நீங்கள் நம்பி வர்றீங்க. இதோட 5வது மாதம் வந்துகிட்டு இருக்கீங்க. அனைத்து பத்திரிகைகளுக்கும் இந்த நம்பிக்கையோட இந்த சிறப்பான அம்மனோட சேலம் சமயமூர்த்தி அம்மனோட அருள் பெற்று குழந்தை பெற்று வருவாங்க நாங்கள் நம்பிக்கிறோம். எவ்வளோ நாள் ஆனாலும் விட போகிறதில்ல அம்மாவை. கண்டிப்பாக வந்தே தீர்வேன்னு வருவீங்க. கண்டிப்பாக அம்மா உங்களுக்கு குழந்தை வார்த்தை சீக்கிரமே கொடுக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன். கனி, நீங்கள் வந்து வணக்கம்மா, பெங்களூர்லேருந்து வந்து இருக்கோம்மா. நீங்கள் எத்தனாவது தடவை வரீங்க? இதோட 4வது டைம்மா. 4வது டைம் வரீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2.5 வருஷம்மா. அம்மன் எப்படி உங்களுக்கு தெரியும்? அம்மன் கோவில் யூடியூப்பில் பார்த்துருக்கேம்மா. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பார்த்து தெரிஞ்சு வந்தோம். முன்னாடி வந்து இங்கே விசாரித்து அதுக்கப்புறம் அமாவாசை டைமில் வந்துட்டுருக்கோம்மா. ஒரு நம்பிக்கை, அம்மா கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளோதாம்மா. கண்டிப்பாக நம்பினவங்கள அம்மா கைவிட்டதே இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேன். நீங்கள் ஆரணியிலேருந்து வந்துருக்கீங்க. இது எத்தனாவது தடவை வரீங்க? 2வது தடவை 3வது தடவை வந்திருக்கோம். 3வது தடவை வரீங்க. அம்மா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்கன்னு நினச்சிதாம்மா யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தோம். எங்கள் வீட்டுக்காரிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பார்த்தேன்ப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் சரிப்பா நீங்கள் சொன்ன போய் பார்க்கலாம், சாமி கொடுக்காத என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவை வந்திருக்கீங்க. அதாவது முதல் மாதம் அமாவாசை கும்பப்படையில் சாப்பிட்டதுலேருந்து 1 வருஷம் கணக்கு கண்ணு. கண்டிப்பாக உங்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கும். நானும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். சரி, தேங்க்ஸ். ஓம் சக்தி. பெங்களூரிலிருந்து பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து நம்ம அம்மா சேலத்து மகமாயை தேடி வந்து அவங்க பையனுக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லி 1 ரூபாய் நாணயத்தை மஞ்ச வஸ்திரத்தில் முடிஞ்சு வீட்டிலேயே வச்சு வேண்டியிருக்காங்க. அதே போல் நம்ம ஆலயத்துலேயும் வந்து மஞ்ச வஸ்திரத்தில் 1 ரூபாய் நாணயம் வச்சு சூளத்தில் கட்டி வேண்டியிருக்காங்க. வேண்டி அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க அவங்க குழந்தைக்கு. அதே போல் அம்மா வேண்டதில் போல் அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை, அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி காணிக்க செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க. அவங்களுடைய பையன் பேருமா
மணிகண்டன் மருமக பேர் மணிகண்டன் பிரவீனாராணியோட குழந்தை எந்த ஒரு உடல் குறையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடெடுத்து கொடுக்க நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. கண்ணு நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? இது எத்தனை மாதமாக வரீங்க? இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை வரத்துக்காக வந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் ஆகுது. அம்மாவை பார்த்தோன்னே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சா? ரொம்ப சந்தோஷம், மன திருப்தியாக இருக்கு. உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை வரம் கிடைக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கன்னு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு குழந்தை வரத்தை அம்மா அள்ளி அள்ளி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி கொடுப்பாங்க கண்ணு. நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கையோடு இந்த பிரசாதம் சாப்பிடுங்க, சரியாயிடுங்க. கண்ணு உங்கள் பேர் சொல்லுங்கள். லக்ஷ்மி பாரதி. சின்ன கருப்பன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? மதுரை. மதுரையிலேருந்து. நம்ம கோவிலுக்கு எத்தனை தடவை வந்தீங்க சேலம் சமயபுரம்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கும்பப்படையல் சாப்பிட்டு உடனே கருத்தங்கிடுச்சா? இப்போ எத்தனாவது மாதம்? 7வது மாதம். ஓகே கண்ணு, நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருந்துச்சு, இன்னொன்று கன்ஃபார்ம் ஆச்சு, நம்பிக்கை வந்துச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. குழந்தை வரத்துக்காக வந்தீங்க, உடனே அம்மா உங்களுக்கு நல்லது ஒரு கருவை கொடுத்துட்டாங்க. நீங்களும் ரொம்ப ஹாப்பி, அப்படி தானே? நீங்கள் எவ்வளோ நேரம் லைனில் நின்று பார்த்தீங்கன்னா? நாங்கள் நைட்டு 7 மணிக்கு வந்தோம், காலைல 6 மணிக்கு தான் பார்த்தோம். அந்த அளவுக்கு பொறுமையாக நின்று லைனில் பொறுமை காத்து வந்து பார்த்துருக்கீங்க. 2 கிலோமீட்டருக்கு லைனில் நின்று தான் பார்த்தோம். முதல் தடவையே வந்தவொடனே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உங்களை போல உள்ளவங்க குழந்தை வரம் கேட்டு வர்றவங்க எல்லாருக்குமே குழந்தை வரம் கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை. கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றுவாங்க. கண்டிப்பாக. வழக்கம் போல் இந்த அமாவாசைக்கும் வந்திருந்த எல்லா பக்தர்களுக்கும் அருண் பாலாஜி ஃபேமிலி அன்னதானம் கொடுத்தாங்க கண்ணு. ஓம் சக்தி. செங்கல்பட்டு மாவட்டம் முத்துமாரியம்மன் தெருவை சார்ந்த துர்கா மணிகண்டன் தம்பதிகள் அவங்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகுது. அதே போல் ஏற்கனவே பெண் குழந்தை இருக்குது. பெண் குழந்தை பிறந்து 8 ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய யூடியூப்பில் பார்த்துட்டு 3 அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 3வது மாதமே கருத்தங்கி தற்சமயம் சித்திரை அமாவாசை என்று உங்ககிட்ட நன்றி கடன், அம்மாவுக்கு நன்றி கடன் செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க. அதே போல் நிறைய பக்தர்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. 2வது குழந்தைக்கும் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிடலாமா சாமின்னு கேட்டிருக்கீங்க. இப்போது முதல் குழந்தை பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு 8 வயசு ஆகுது. 8 வயசு வரைக்குமே கருத்தங்காமல் இருந்திருக்கு. யூடியூப்பை பார்த்துட்டு 3 அமாவாசை சாப்பிட்டு கருத்தங்கியிருக்கு. இதே போல் 2வது குழந்தை வரம் கேட்குற தம்பதிகளும் தாராளமாக வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாம். இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளம் சுகப்பிரசவத்தை இந்த சேலத்து மகமாக ஈடெடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க. ஓம் சக்தி பராசக்தி. கும்பிடு மகை கும்பிடு. எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? கர்நாடகாவிலேருந்து தறிக்கரை பக்கம் ஆதிக்கரை. இப்போ முதல் டைம் வந்திருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த கோவில் பற்றி விவரம் தெரியுது? யூடியூப்பில் பார்த்தா வீடியோ பார்த்து வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து இப்போ மனசார வேண்டிக்கங்க அம்மா கிட்ட, இது மாதிரி எனக்காக நீங்கள் வந்து நல்லபடியாக எனக்கு ஒரு குழந்தைய உருவாக்கி தரணும், நல்லபடியாக குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து சுகப்பிரசவத்தில் குழந்தைய பெற்றெடுத்து நானும் அம்மா மடியில் வச்சு நான் குழந்தைய எடுத்துக்கணும். நிறைய பேர் இங்கே வந்து வளகாப்பு போட்டுக்கிறாங்க, நானும் இங்கே வளகாப்பு போட்டுக்கணும், நானும் சாட்சியாக நிற்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள். அம்மனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வேண்டுதல் என்ன? அது எனக்கு இங்கே வந்தால் நல்லது நடக்கும்னு நினச்சி தான் நான் வந்துக்கிறேன். சரி, குழந்தை ஆகணும்னு நினச்சி வந்துக்கிறேன். சரி, அப்புறம் அந்த நம்பிக்கை எனக்கு நடத்தி கொடுக்கணும் அந்த அம்மா. அம்மா நடத்தி கொடுத்தா நீங்கள் எப்போவுமே அம்மாவை மறக்க மாட்டீங்க, சாட்சியாக நிற்பீங்க. ஓகே, நான் எனக்கு குழந்தை தூக்கணும் சாட்சியை காட்டுவேன். சரி, வளகாப்பு இங்கே பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நிறைவேறணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த அமாவாசையில் என் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களையும் இப்போ பார்க்கலாங்கண்ணே.